சுபத்ராவ ஆகவே ஆகாதுன்னு சொன்ன ஆதிரா இன்னைக்கு அவளை காப்பாத்தணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் ஒரு நாடகம்னு உங்களுக்கு எல்லாம் புரியல? போதும், நிறுத்துறீங்களா? உயிருக்கு போராடிட்டு இருந்த அவங்கள நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அத கண்ணால பார்த்தோம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்க நாடகம் ஆடுறாங்கன்னு எப்படி உங்களால சொல்ல முடியுது? நேத்தே நான் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ நீங்க இவ்ளோ பேசலையே. ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சு பாட்டி மனசை என்ன சொல்லி கெடுக்கலான்னு பிளான் பண்ணி இப்ப வந்து பேசுறீங்களா? கரெக்டா ஆதிரா? சுபத்ராக்கு ரத்தம் வேணும்னு டாக்டர் சொல்லும் போது உங்க குடும்பத்துல இருந்து யாருமே ரத்தம் கொடுக்க வரலையே. இதோ அந்த பிளட் பேங்க்ல இருந்து திருமரன் பிளட் ஏற்பாடு பண்ணதால தான் இன்னைக்கு சுபத்ரா பொழைச்சுக்கிட்டாங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சீங்களா? உங்க வீட்டு ஆளுக்கு நீங்களே ரத்தம் கொடுக்கலனா வேற யார் கொடுப்பாங்க? உங்க மகளை காப்பாத்தணும்னு உங்களுக்கு தோணலையா தாத்தா? சுபத்ரமாவ உங்க பொண்ணுன்னு நினைச்சு ஆதிரா பேசிட்டு இருக்காத்த. பின்ன சுபத்ரா யாரோட பொண்ணு? ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்காக சொந்த பொண்ணையே வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு உங்களை மாதிரி மோசமான அப்பா அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆதிரா, உனக்கு என்ன தெரியும்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? ஏதோ சின்ன பொண்ணுன்னு இன்னைக்கு வரைக்கும் உன்னை அனுசரிச்சு போயிட்டு இருக்க. எங்க பொண்ணை நாங்க காப்பாத்தணும்னா எங்க ரத்தமும் அவ ரத்தமும் ஒன்னா இருக்கணும். என் ரத்தம் கொடுத்துதான் சுபத்ராவை காப்பாத்த முடியும்னா என் ரத்தம் என்ன, என் உசிரையே கொடுத்து அவளை நான் காப்பாத்திருப்பேன். இவ்வளவு நாளா நான் அன்பா என் உசுருக்கு மேல வச்சு நான் நேசிச்ச சுபத்ரா என் மக இல்ல. என் மகளுக்கு மேல வச்சு பாத்துக்கிட்ட என் மருமக. என்ன மருமகளா? ஆமா, மருமகதான். இந்த வீட்ல சந்தோஷமா ராணி மாதிரி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க வேண்டிய சுபத்ரா இன்னைக்கு எல்லாருக்கும் சேவை செய்யறவள மாறி போயிருக்கா. இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க அப்பா. மதியழகனும் வெண்ணிலாவும் தான்.
இன்னைக்கு சுபத்ராவோட இந்த நிலைமைக்கு காரணம் ஏன் அம்மா அப்பாவா? ஏன் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க? துரோகம் 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 துரோகம். சுபத்ராவோட வாழ்க்கையை கெடுத்து ஊருக்குள்ள இந்த குடும்பத்தோட மானம் கௌரவத்தை கெடுத்து வீட்டை விட்டு வெளியில போனவங்க அவங்க 2 பேரும் தான். இந்த வீடா? இந்த வீட்டுக்கு அவங்க எதுக்கு வரணும்? ஆதிரா, முதல்ல நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். அப்புறம் உன் அம்மாவும் இங்க வந்தா. சக்களத்தியா நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு அனாதை இல்ல. நான் சுமந்து பெத்த என் மூத்த மகன். உங்க அப்பா சுபத்ரா கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் குடும்பம் நடத்தினா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நின்னா. நான் அம்மானு கூப்பிடுற சுபத்ரா அத்தை தான் மதியழகன் மாமாவோட முதல் மனைவி. நான் உன்கிட்ட மறைச்ச உண்மை இதுதான் ஆதிரா. ஒரு நாள் பொறுமையா உட்கார்ந்து உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சு. அப்போ நீதான் எங்க அம்மா அப்பா வாழ்க்கையில வந்தன்னு எங்க அம்மா சொன்னது எல்லாம் சுபத்ராவோட தியாக மனசால வந்தது. உண்மையிலேயே வெண்ணிலா தான் மதியழகனுக்கும் சுபத்ராவுக்கும் நடுவுல வந்து அவங்கள பிரிச்சா. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க நடுவுல வந்து அந்த வெண்ணிலா பிரிக்க போறாங்கிற விஷயத்த நான் அப்பவே சொன்னேன். ஆனா யாரும் என் பேச்ச கேட்கல. வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ள விட வேண்டாம், அவ இந்த குடும்பத்தை பிரிச்சிருவான்னு நான் அப்ப சொன்னப்போ யாரும் கேட்கல. இப்ப பாருங்க, இன்னைக்கு அவ பிள்ளை நம்ம வீட்லயே வந்து நம்ம வீட்டை 2 ஆக்கிட்டு இருக்கா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் அம்மா எப்பவும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆமா ஆதிரா, எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மா நல்லவங்க தான். நீ அப்படித்தான் நினைக்கிற, அதுல தப்பு இல்ல. ஆனா நடந்த உண்மை இதுதாம்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நீ எங்க பேத்தி தான். இல்ல, இல்ல, இவ நம்ம பேத்தி இல்ல. இவ நம்ம பேத்தி ஆகவே முடியாது. அவனையே என் புள்ள இல்லன்னு தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் இவ எப்படி நம்ம பேத்தி ஆவா? சாரதா,
என்ன பேசுற? அவ ஜெயில இருக்கா சாரதா. ஆதிராவ பேத்தி இல்லைன்னு சொல்லிட்டா. அப்புறம் அப்படியே உறவு விட்டு போயிடும் சாரதா. உறவா? எந்த உறவு வேணுங்கிறீங்க? நம்மளை ஏமாத்தி நமக்கு துரோகம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு போனவளோட வாரிச கூட்டிட்டு வந்து உறவு கொண்டாடுறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். இவன் நம்ம பேத்தி இல்லங்க. அவனால போன இந்த மான மரியாதை என்னைக்கும் திரும்பி வர போறதில்ல. எனக்கு அவன் மேல இருக்கிற கோபம் குறைய போறதும் இல்ல. யாரால இந்த வீட்டை விட்டு வெளியில போனானோ அவளாலதான் இப்ப ஜெயில இருக்கான். அவன் அனுபவிக்கட்டும். அவனுக்கு வேணும், இன்னும் வேணும். அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. ஆதிரா சின்ன புள்ள, அவளால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே என் மகனை போல மகன் இல்லைன்னு ஊரெல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு அசிங்கமா வெக்கமா இருக்கு சுபத்ரா. இந்த 18 வருஷமா அவன் பண்ண துரோகத்தை மறந்து அவன் மேல கோவப்படாம இன்னைக்கு அவன் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு உன் அளவுக்கு நல்ல மனசு இல்லம்மா. போதும். இத்தனை நாளா நான் எல்லார் மேலயும் பரிதாபப்பட்டு நான் பட்டதெல்லாம் போதும். இனிமேலும் அடி வாங்கறதுக்கு என் மனசுல சக்தி இல்லம்மா. பாட்டி, ஆதிரா வேணான்னு ஒதுக்குனீங்கன்னா சுபத்ராமா மனசு வருத்தப்படும் பாட்டி. எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு மட்டும்தான் சொன்னேன். மத்தபடி அவங்க இருக்கிறதும் போறதும் அவங்க இஷ்டம். அம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. டாக்டர் மாத்திரை கொடுத்திருக்காங்க. வெறும் வயித்துல மாத்திரை சாப்பிட கூடாதுமா. அம்மா, சாப்பாடு காலையில சமைச்சது இப்ப சூடா இல்ல. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியுமே. அகல்யா அண்ணிக்கிட்ட கேட்கலானா அவங்க திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் கேட்கல. ப்ளீஸ்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த நேரத்துல கூட உங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்க முடியலன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமா. பரவாயில்ல சரண்யா, எனக்கு இப்படி சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. அது சாப்பிடாத சுபத்ரா. ஏன், எனக்கு தெரியாம இதுலயே விஷம் கலந்துட்டியா? சுபத்ராவை அழ வைக்கணும் தான் நான் சாப்பாட்டுல விஷம் கலந்தேன். மத்தபடி அவங்கள சாகடிக்கணும்னு இல்ல. என் மேல சத்தியமா இதுதான் உண்மை.
என்ன நம்புங்க. அப்படின்னா இப்ப ஏன் அந்த சாப்பாடை சாப்பிட வேணாம்னு சொல்ற? ஏற்கனவே அவங்க விஷம் சாப்பிட்டு வயிறு பொண்ணா இருக்கும். அதனால குழம்பு ரசம்னு சாப்பிட முடியாதுல்ல. லிக்விட் ஃபுட்டா தான் எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லி அனுப்புனாரு. அதான் வேண்டான்னு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சுபத்ரா. நான் பேசின பேச்சு உன்னை ஒவ்வொரு நாளும் உயிரோட சமாதி கட்டியிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். என் அம்மா வெண்ணிலாவா இருந்திருந்தா கூட நான் இவ்ளோ பேச்சு பேசினதுக்கு என் மேல இவ்ளோ அன்பா இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனா என்னவும் சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். எங்க அம்மாவை பத்தின உண்மையெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல சுபத்ரா. அழாத. நீ இப்படி அழக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. உண்மை சொன்னா உன்னால தாங்கிக்க முடியாம நீ இப்படி உடைஞ்சு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். உன் வயசுக்கு உனக்கு ஆக்ரோஷம் இருக்கிற அளவுக்கு கவலையை தாங்கிக்க கூடிய சக்தி இல்ல. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மா மேல நீ எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் கெடுக்க விரும்பல. அம்மா இல்லாம இருக்கிற உன்னை அம்மாவா அரவணைச்சுக்கணும், உன் துன்பத்துக்கு ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சேன். அது போக உன்னை இந்த வீட்டுல ஒன்னா சேர்த்தணும்னு முடிவு செஞ்சேன். நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல ஆதிரா. உன் வயசுக்கும் உன் சூழ்நிலைக்கும் யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் யோசிக்காத, விடு. உங்க அப்பா ரொம்ப நல்லவரு. என் கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தும் போது அவ்வளவு அன்பா இருந்தாரு. என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. நான் நல்லா இருந்தேன். கல்யாணமாகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைன்னு எத்தனையோ தடவை நான் மனசு வருத்தப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் உங்க அப்பா எனக்கு ஆறுதல் சொல்லுவாரு. ஒரு நாள் கூட அவருக்கு குழந்தை இல்லைன்னு என்கிட்ட வருத்தத்தை காட்டினதே இல்ல. இதுக்கு நடுவுல உங்க அம்மா மேல அவருக்கு எப்போ காதல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் விளையாடிக்கும் போது சரி முறை பொண்ணு தானே அப்படின்னு நான் அதை பெருசா எடுத்துக்கல. உங்க அப்பா மேல எனக்கு எப்பவும் நிறைய நம்பிக்கை உண்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது, வெண்ணிலா கர்ப்பமானது தெரிஞ்சதும் அவளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தாலி கட்டியிருக்காரு. அந்த நேரத்துல அந்த அவசரத்துல என்ன மறந்துட்டாரு. யோசிச்சு பார்த்தா அப்படி மறந்து என்னை விட்டுட்டு போனது கூட ஒரு வகையில நல்லதுன்னு இப்போ நான் ஏத்துக்கிறேன். எனக்கு பண்ண துரோகத்துக்கு பரிகாரமா உன்னை என் மகளை அனுப்பியிருக்காரு. ஒரு காலத்துல வெண்ணிலாவால செதறி போன இந்த குடும்பம் அதே வெண்ணிலாவோட பொண்ணால ஒன்னா சந்தோஷமா ஆகும்னு நான் நம்புறேன். நீ பிறந்த அன்னைக்கு உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா எனக்கு போன் பண்ணாரு தெரியுமா? அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா என்ன சுபத்ரா, அம்மாவோட பாசத்தை காட்டுறதுக்கு எனக்கு மக பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னாரு. நீ வளர வளர உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டயும் காட்டணும்னு அவ்வளவு சந்தோஷமா கனவு கண்டாரு. அந்த கனவு இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப பழிச்சிருக்கு. உனக்கு எங்க தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா
தம்பி தங்கச்சின்னு நீ ஆசைப்பட்ட மாதிரியே இங்க பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு. வீட்டுல ஒருத்தர் 2 பேர் உன் மேல கோவமா இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அதெல்லாம் மாறும். உன்னை இந்த வீட்டோட மூத்த பேர குழந்தையா அவங்க ஏத்துப்பாங்க. நடந்ததை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத ஆதிரா. எது நடந்தாலும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அழாத, அழக்கூடாது, சரியா? போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு.